போகணும்னு சொன்னியாடி, உன்னை வெடிக்க வைக்கிறேன். இடிஞ்சு போகணும்னு சொன்னியாடி, உன் குடும்பத்தை இடித்து தள்ளுறேன். தன்னை கொலை செய்ய முயற்சி பண்றாங்கன்னு துர்கா கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. யூ ஆர் புக்ட். என்ன இது? இத லாக்அப் ரூம் வாங்க. லாவ டீக்கா வச்சிருக்கிறதுனால இத லாட்டின்னாங்க. மணிப்பாஸ் அடிக்கிறதுல இருந்து மர்டர் செய்யறவன் வரைக்கும் இத பார்த்தா உள்ளத உள்ளபடியே சொல்லுவாங்க. சொல்ல மாட்டேன். சொல்லுவ. உன் கிரேட் கிராண்ட் ஃபாதர் கூட சொல்லுவான். லாட்டியா கொக்கா? துர்காவை நீ கொலை பண்ண போனேன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடு. லாட்டியால் அடிச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்கலான்னு பாக்குறியா நீ? ஒன்னு அடிச்சு என் கௌரவத்தை நான் ஏன் கெடுத்துக்கணும்? பாலு. எஸ் சார். கனகராஜ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடுற வரைக்கும் அவங்க அப்பனே வந்து தடுத்தாலும் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாலு. சார். அட, இந்த வித்தியில எக்ஸ்பர்ட் ஆச்சையா நீ? அப்ப கிருஷ்ணவேணி கிட்ட கையெழுத்து வேணும்னு லாட்டியால் அடிச்சது நீதானையா? ஆமா சார். அந்த அடியை ஞாபகம் வச்சுக்க, அந்த டைமை ஞாபகம் வச்சுக்க, அந்த மூட ஞாபகம் வச்சுக்க. எலும்பே உடைஞ்சாலும் புத்தூருக்கு அனுப்புவோம் கவர்மெண்ட் செலவுல. கையெழுத்து மட்டும் போடணும். கமான், ஸ்டார்ட். பாலு. ஏய் ஏய், அடிக்க போறியா? வேற வழி இல்ல சார். ஒன்ஸ் மோர். வேணாடா, வலிக்கடா. வேணாம். டேய், முட்டிடா முட்டி. மெல்லடா, மெல்ல. ஏய். ஏய், படா ராஸ்கல். ஏய். கண்ணை திறந்துகிட்டு ஒன்ஸ் மோர். ஏய், நெருமா வலிக்கடா. ஏய், கால் அடிக்காதடா. ஏய், போது நிறுத்துடா. தாகமா இருக்கு சார். வாட்டர். இனி என்னால முடியாது சார். தண்ணிய குடிச்சிட்டு ஒன்ஸ் மோர். கம் ஆன், ஹேவ் இட். ஏய், எனக்கு தண்ணிடா. கையெழுத்து போட்ட அப்புறம் தண்ணி. நீ போடு. வேணாண்டா. லாட்டி உடைஞ்சு போச்சு சார். உடையாத லாட்டியால ஒன்ஸ் மோர். வேணாண்டா. டேய், வலிக்குதுடா. பாவம் மயக்கம் ஆயிட்டாரு சார். மயக்கம் தெளிஞ்சது எனக்கு போன் பண்ணு. சரி சார். எதுக்கு? ஒன்ஸ் மோர்க்காக சார். குட். உங்ககிட்ட லஞ்சம் வாங்கின கையாலே உங்களை அடிச்சிட்டேன் சார். என்ன சாவடிச்சிருக்க. சாவடிக்க வேண்டியது ஒண்ணு இல்ல பிரதரு, துர்காவை. நான் லாக்அப்ல இருந்ததுனால இன்னைக்கு ராத்திரி நடக்க வேண்டியது நடந்துடும். கேஸ் ஏன் மேல வராது. நான் நாளைக்கு வெயில்ல வெளியே வரும்போது என் ஜீப்பு பக்கத்துல அவளை பாடையில சுமந்துக்கிட்டு போகணும். சார், உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். அந்த கனகராஜ் எத்தனை கோட்டிங் அடிச்சு அவன் கையெழுத்து போடல. ஃபைனல் கோட்டிங்காக போயிட்டு இருக்கேன். அவன் என் கஸ்டடியில இருக்காங்கிறதுக்காக நீ இப்படி ரோட்ல அலையிறது நல்லது இல்லம்மா. வீட்டுக்கு போ. டிரைவர்.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா என்ன கேவலமா பாக்குறாங்களே ஏங்க? அப்படிப்பட்ட கேவலமான வேலை நாம என்னங்க செஞ்சிட்டோம்? நல்ல வச்சிருவேன். இங்கேயே ஆசீர்வாதம். சீவாய் மூடு. அண்ணாமலைக்கு போயா. ஐயா, இவர் உங்க தம்பி விடுதலை ஆகிறதுக்கு யாகம் வளர்க்கறதுக்காக கொண்டாந்தாரு இந்த குண்டு புரோகிதரை. இப்ப அந்த புரோகிதரே கையில விலங்கோட உள்ள போறாருன்னா இந்த மடையனை பத்தி நீங்க என்ன? கழுத்தை நெரிச்சு கொல்லுவேன், ஐயா. ஐயோ அம்மா, விழுந்துட்டியம்மா? அடிபட்டுடுச்சா தாயே? எந்திரமா, எந்திரி. அம்மா, மெட்ராஸ் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் அரை மணி நேரத்துல போயிடலாம். பாவம், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே? உங்க அம்மா இருந்தா அந்த மாதிரி உனக்கு சோறு ஊட்டுவாங்கல்ல. அம்மா, அம்மா, பாரு பாருமா, அதோ. அம்மா, அம்மா, நீ இங்கே இரு, நான் போய் பிள்ளைய கூட்டிட்டு வரேன். அப்பா, பாட்டிமா, பாட்டி, 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 அம்மா, அம்மா, அம்மா உயிரோட இருக்காப்பா, உயிரோட இருக்கா. அதோ. டாடி, டாடி, அம்மா சாகல, உயிரோட இருக்காங்க. அதோ.
பாருமா பாரு, அதோ டாடி வந்திருக்காங்க, வாமா. அம்மா பாருமா, டாடி வராருமா, பேசுமா அம்மா. அப்பா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், அவளை ஒண்ணு செஞ்சிடாத. இத்தனை நாளா உன் பேத்திய மறைச்சு வச்சிருந்தல்ல, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏய்! வாங்க போலாம், வாங்க. அம்மா துர்கா, கண்டிப்பா அக்கா. அப்படி அந்த பொண்ணு பொணத்தை ரயில் பாதையில போட்டு செத்து போயிட்டா கிருஷ்ணவேணின்னு எல்லாரையும் நம்ப வச்சு இந்த ஊருக்கு வெளியே கொண்டு போனம்மா. கிருஷ்ணவேணி செத்து போயிட்டான்னு தெரிஞ்சா நீங்கெல்லாம் வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உயிரோட இருக்கான்னா அந்த அரக்கனுங்க சித்திரவதை பண்ணி கொன்னுடுவாங்கன்னு பயப்பட்ட. பிறந்த நாள் அன்னைக்காவது தாம் பெத்த புள்ளிய அவளுக்கு காமிக்கலாமேன்னுதான். உன் கஷ்டம் வீணா போக விட மாட்டேன் பாட்டி. அக்காவுக்கு வைத்தியம் செஞ்சு நினைவு வரவழைக்கிறேன், என் விரோதிகளை ஒழிக்கிறேன். உன் பொண்டாட்டி புழைச்சிருக்காளா? என் கண்ணால பார்த்தேன் சார். அந்த கண்ணை தோண்டி எடுத்துருவேன். இத்தனை நாள் அவ செத்து போயிட்டான்னு நிம்மதியா இருந்த, இப்ப அவ படைச்சிருக்கான்னா நாம செஞ்ச பித்தலாட்டத்தை எல்லாம் கிருஷ்ணமணி துர்கா கிட்ட சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. சொல்லிடுச்சுன்னா வயித்த கிழிச்சு குடலை உருவி மாலையா போட்டுருவா, ஜாக்கிரதை. சரி, நேரம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிடுச்சோ என்னமோ. பயப்படாதீங்க, இந்த சமயத்துல தான் லாயர் மூளையை யூஸ் பண்ணணும். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டிய கிருஷ்ணவேணி அங்கிருந்து தப்பிச்சு போனது ஒரு குற்றம், சாவு நாடகம் ஆனது அதை விட பெரிய குற்றம். நீங்க போன் பண்ணுங்க, போலீஸ் காதுல போட்டுடலாம். இது சாதாரண சித்தப்பிரம இல்லம்மா, பலவந்தமா இன்ஜெக்ஷன் கொடுத்து இப்படி செஞ்சுட்டாங்க. ட்ரீட்மெண்ட்னால பழைய நிலைக்கு கொண்டு வந்துடலாம். துர்கா, போலீஸ் வருது, அடிய மறைச்சு. போலீஸ் போல பாம்பேசன கையது இந்த கையால வணங்குறேன். எங்க அக்கா இங்கேருந்து போற வரைக்கும் தயவு செஞ்சு வெளியே வராதீங்க. புடிங்க, சீக்கிரம் துடி இழுத்து போடுங்க. நீ இங்க வா சொல்றேன். அம்மா 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 அம்மா. நீங்க அங்க போங்க, நீங்க அப்படி போங்க, எல்லா இடத்தையும் தேடுங்க, ஒரு ரூம் கூட விடக்கூடாது. அம்மா Don't cry, my child. Don't cry. அம்மா சார், எஸ், இங்க யாரும் இல்ல சார். Don't cry, my child. ஐயோ, மயக்க இன்ஜெக்ஷன். சார்
வயசான நர்ஸு ஓகே